You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து அவர் தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மாலையில் அந்த வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 முறை வழங்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய திருச்சபையை நடத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் நமக்கு வந்து வசனங்களை ரொம்ப அழகாய் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி உட்கார்ந்து பேசும்போது நிறைய ஆழமான கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். நிறைய காரியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கே கிருபை தருகிறார். அப்படி தருவாரானால் உங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் முந்தின தொடரை நீங்கள் பார்ப்பீர்களானதான் இப்போது பேசப்படுகிற காரியம் அதன் தொடர்ச்சியாய் நீங்கள் கவனிக்க முடியும். இவைகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க முடியும். இதுக்கு முன்னே மத்தேயு எழுதின சுவிசேஷம் பூர்ணமாய் முடித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பேசிக் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்துல விடை பெற்ற தொடர்ச்சியை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். போன முறை நிகழ்ச்சியில 17ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். அதில் நீங்கள் பார்ப்பீர்கள், முதல் பகுதியிலே அவர் கப்பர்நாகமுக்கு போய் அந்த இடத்துல அவர் செய்த காரியங்களும் அந்த இடத்தில் அந்த திமிர்வாதக்காரன் சுத்தமாக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அடுத்த பகுதியில மத்தேயு அழைக்கப்பட்டதும் இயேசு அவங்களோடு கூட ஒரு பந்தியிட்டதும் அந்த இடத்துல வேத பாரகர்களும் பரிசேயர்களும் விரோதமாய் பேசினதும் அதை அறிந்து கொண்ட இயேசு அவர்களுக்கு பதில் கொடுத்ததையும் நாம் அந்த இடத்துல போன பகுதியில பார்த்திருக்கிறோம். இப்போது 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை உபவாசத்தை குறித்து அவருக்கு கேள்விகள் எழுப்புகிறார்கள். அதுக்கான பதிலை அவர் சொல்லுகிறது இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த பகுதியை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நாம் நேரடியாய் இந்த நிகழ்ச்சிகளை கடந்து போக போகிறோம். ஆண்டவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்க குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. எப்போ ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க அதை குற்றப்படுத்தி இவங்க செய்யறது தாங்களும் செய்ய மாட்டார்கள், செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க. அப்போ இந்த நிலையில் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்த வேதப்பாரகர் யார்? வேதத்தை அறிந்தவர்கள். அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், அவங்க வேதத்தை அறிந்ததுனால்தான் கொஸ்டின் எழுப்புறாங்க. எவ்வளவோ நல்ல காரியம் இருக்குது வேதத்தில். அந்த நல்ல காரியங்களை யோசித்து அறியாத காரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா வளர்ச்சியை நோக்கி போக முடியும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லதெல்லாம் விட்டுருவாங்க, நல்ல வார்த்தை அவங்க கண்ணிலே படாது, ஏதோ ஒரு வார்த்தை கருகலாக இருக்கும், அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு குழப்பமான வார்த்தைகளை சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நிலையில தான் வேதத்தை அறிந்த வேத பாரகர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? 18வது வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷர் பரிசேயருடைய சீஷர் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். ஏற்கனவே சொன்ன சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு கேள்வி கேட்கலாம், ஆனால் குழப்பமான வார்த்தைகளை சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதப்பாரகர் கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்கள உதாரணம் காட்டுறாங்க. யோவானின் சீஷர் யார்? இந்த யோவானின் சீஷர் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களை அந்த யோவான் அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அந்த யோவானுக்கு இருந்த சீஷன் அந்திரேயா, இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்தவங்க. ஆமா, இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த
யோவான், இயேசுவோடு கூட இருந்த யோவான் கூட அவர் கூட இருந்து வந்தவர். அதான் ஏன் இவர்கிட்ட வந்தாங்கன்னா, அவர் வந்து தன்னை சொல்லல. ஆமா, தன்னை நான் சொல்லி கிறிஸ்து இருந்தா அல்லன்னாரு அவர். தன்னை சொல்லி இருந்தா இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆமா, அதை விட இதுவே பரவாயில்லன்னு. ஆமா. ஆனா இவர் என்ன சொன்னார்? நான் இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறார். அப்ப யோசித்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? அவரு சீனியர், இவரு ஜூனியர். அப்போ பொதுவா என்ன யோசிப்பாங்க? ஜூனியரை விட சீனியரோட இருக்கிறது தான் நிறைய கத்துக்க முடியும். இப்ப இவரு ஆண்டவருக்கு முன்னாடி வந்தவரா இருந்தாலும் பின்னால் வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பெரியவராக காண்பித்ததினால், இவர்தான் தேவன் என்று சொன்னதினால், இவர்தான் வழி என்று சொன்னதினால், அப்ப அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அதோ அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, நான் வந்து வழியை தான் காண்பிக்க வந்தேன். அப்ப சொன்ன அதை செய்ய போறவர். அதான். அதனால அவங்க அந்த சீஷர். அப்ப அவங்கள குறித்து இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க உபவாசம் பண்ணினார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, பரிசேயருடைய சீஷரும் உபவாசித்தாங்க. பரிசேயர் யார்? வேதப்பாரகர் யார்னா வேதத்தில் தேறினவர்கள். பரிசேயர் யாருன்னு சொன்னால் பக்தியை வெளிப்படுத்துகிறவர்கள். எல்லாரை விட நாம தான் ரொம்ப பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உடையவர்கள் பரிசேயர். அப்ப அதனாலதான் அப்ப அந்த பரிசேயன் ஒருவன் சொல்றான் பாருங்க, பரிசேயன் ஒருவன் சொல்றான். அப்ப இவங்கெல்லாம் உபவாசிப்பது ஒரு வழக்கம், உபவாசிப்பது வழக்கம். அப்ப இவன் ஒரு வார்த்தை சொல்றான். அந்த பரிசேயன் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுறாரு, ஜபம்ங்கிற விஷயத்த. லூக்கா 18 படிச்சு பாருங்க. பரிசேயன் என்று ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் ஜபம் பண்றதுக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அப்ப அந்த பரிசேயன் என்ன சொல்றான்? நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன். அப்புறம் மற்ற சத்தியத்தையும் சொல்றார். அப்ப அந்த உபவாசத்தை முக்கியப்படுத்துறார். அப்போ அப்படி சொல்லிட்டு இவன் அங்க மற்றவங்களை குறை சொல்றான். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன், நான் ஒரு பக்தி உள்ளவன். அதோ ஒருத்தவன் ஆயக்காரன் இருக்கான் பாரு, அவனை எப்போ மற்றவங்க கிட்ட விரல் நீட்டுறமோ அவங்க அபிஷேகம் போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உபவாசித்தேன் என்று சொன்னவன் தள்ளப்பட்டான், உபவாசிக்காத ஆயக்காரன் அங்கே நீதிமானாக மாற்றப்பட்டதாக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஏன் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறதில்ல, இவங்கெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. அப்போ இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:2 செபிக்க வேண்டியவங்க உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. அந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பர்னபா, சவுல் அவங்க வந்து ஒரு பெரிய ஊழியத்துக்கு போறதுக்கு உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் அந்த காரியத்தை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் அவசியம். உபவாசம் என்பது ஆவிக்குரிய பயிற்சி. உடற்பயிற்சி உடலை வலிமையாக்குகிறது. உபவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. உபவாசம் அவசியம்தான். ஆனா இவங்க கேட்ட நோக்கம் சரியில்லை. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. அடுத்த வார்த்தையில, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள். என்ன சொல்றாங்க? மணவாளனுக்கு தோழர், உதவியா கூட அவங்களுக்கு உதவி. அப்ப மணவாளன் அப்படின்னா அவங்க வந்து மணவாளன் கொஞ்சம் முக்கியமான இடத்துல இருக்கிறவர். இப்ப இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, உதவி செய்யணும், அவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதை சுட்டி காட்டுறாரு? மணவாளன் தன்னை சொல்றார். மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. நான் மணவாளன். இவங்க யாரு? ஒரு உதவியா இருக்கக்கூடியவங்க, மணவாட்டி என்று கூட சொல்லலாம். உதவியா. மணவாளனுக்கு ஒரு தோழன், மணவாட்டிக்கு ஒரு தோழி. தோழன், தோழி. அப்ப இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, கூட இருந்து உதவி செய்யறவங்க. ஆனா ஒரு நாள் வரும், இவங்களுக்கும் ஒரு நாள் வரும், இவங்க அந்த அடுத்த ஸ்தானத்துக்கு வர போறாங்க. அப்ப வரும்போது
கட்டாயம் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அந்த கேள்விக்கு இடமே இருக்காது. அவர்கள் தானாகவே மணவாளனை பின்பற்றுகிறவங்க, அதை கூட இருந்து செய்கிற நற்காரியங்கள் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ மணவாளன் ஒரு அந்த தோழன் தோழிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 45 வசனம் 14. அங்கே மணவாளனுக்கும் மணவாட்டிக்குரிய ஒப்பனையை அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கும் மணவாட்டிக்குரிய ஒப்பனையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தோழி என்ன பண்ணுவாங்க, தோழர் என்ன பண்ணுவாங்க, மணவாள தான் ராஜா இந்த தோழியை கொண்டு போய் மணவாட்டியை கொண்டு போய் விடும்போது இவங்க அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்க ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா. 45:12 சொல்லப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, மணவாளன்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு நமது மணவாளனாக இருக்கிறார். அவர் இரட்சகராய் வந்தார், அவர் அற்புதம் செய்கிறவராய் இருந்தார், எல்லாம் செய்தார். ஆண்டவருக்கு இன்னொரு பேரு மணவாளன். மணவாளன். அப்போ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தார். மணவாளன் பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் ஒன்று இருக்கு. தன்னை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இன்னும் நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா மணவாளன் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஆனா இப்ப அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த மணவாளன் மணவாட்டி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். என்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தன் ஜீவனை கொடுத்தாரோ அந்த இரத்தத்து நிமித்தம் உருவானதுதான் திருச்சபை. இந்த திருச்சபைக்கு அவர் தலை. ஆனா அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, மணவாளர். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட விசுவாசிங்க யாரு? மணவாட்டி. அவள் தோழராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அப்படி நிறைய பெயர்கள் உண்டு. அப்ப அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. இந்த செய்தி கேட்கும் போது ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. மணவாளன் இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது மணவாட்டி அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். இந்த ஐக்கியம் இப்ப இந்த வசனங்களின் நோக்கமே அந்த மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதுக்கு தான் திருச்சபையிலே உபதேசத்தை கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைகளை நம்ம சுவிசேஷம் சொல்றதுனால இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய தெளிவான கண்ணோட்டம், இந்த செய்தி நோக்கம், மணவாளன் இயேசு வரப்போகிறார், மணவாட்டி அவரோட இணைந்து அவர்கிட்ட போகணுங்கிற ஒரு சத்தியமும் மணவாளன்கிறதுனால இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 20ஆம் வசனத்துல, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில், அதான் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன, மணவாளன் வந்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப அங்க அந்த மணவாட்டிக்கு இடத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அங்க போகணும். அப்ப அங்க மணவாளன் போன பிறகு அவரை பின்பற்றுகிற, அவரோடு கூட இருக்கிறவங்க தானே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அது விளங்காது. அவர்களுக்கு அன்று இந்த வார்த்தையின் உள்ளான வெளிப்பாடு விளங்காது, நமக்கு விளங்குகிறது. மணவாளன் மணவாட்டி உள்ள ரகசியங்கள் சொல்லிட்டு 21 இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறாரு உங்களுக்கு. 21ஆம் வசனத்துல, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அப்படின்னா கோடி துண்டு என்பது புதிய துணி. கோடி துண்டுன்னு சொன்னா புதிய துணி. அப்ப புது துணிய யாராவது பழைய துணியோட இணைப்பாங்களா? அப்படி ஒரு வேளை இணைத்தால், இணைக்கிற வரைக்கும், தைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் எடுத்து அதை உபயோகிக்கிற நேரம் வரும்போது பழசுதான், புதுசுதான். என்ன சொல்றாருன்னா, பழைய வாழ்க்கை வேண்டான்னு சொல்றார். மணவாளனை சந்திக்கிறவங்க, மணவாளனுடைய ஒப்பிட்டு அந்த எல்லைக்குள்ளே போறவங்க பழைய வாழ்க்கை கூடாது, புதிய வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும். அதுதான் ஒரு வசனம் சொல்லுதுல்ல பாஸ்டர், புதிய சிருஷ்டியா இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்,
பழையவைகள் ஒழிந்தன. ஒழிந்து போயின, ஆமா. எல்லாம் ஆமா. புதிதாயின. புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழசுக்கும் இப்ப இவங்க இந்த வேதபாரகர் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வியை என்ன? நியாயப்பிரமாணம், பழைய காரியம். யோவானின் சீஷர், பரிசேயருடைய சீஷர், நியாயப்பிரமாணம். ஆண்டவர் புது உடன்படிக்கை, புதிய பிரமாணத்தை கொண்டு வந்தார். அவங்க அந்த பழைய பிரமாணத்தையே ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. பழசையும் புதுசையும் பிரிக்க வந்தவர் அவர். அதனால இப்ப அந்த புதிய உபதேசத்தை அவங்க கொடுக்கிறாரு. பழசையும் புதுசையும் ஒன்னா இணைக்க முடியாது. பழையது பழையதுதான், புதுசு வேற. அதனால புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். 22 ஒருவனும் புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அப்படி வார்த்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அந்த துருத்தி அப்படின்னு சொன்னா தோல் பை. அவங்க உபயோகித்த அந்த நாட்கள்ல தோற்பை, தோல்ல தான். இன்னைக்கு நாம பாட்டெல்லாம் வச்சுக்கிறோம், அதுக்கு தகுந்தது. அன்னைக்கு தோற்பையில தான் அதை வைப்பாங்க. அதுலயும் பழைய இதுல இருக்கிறதுல பழைய திராட்சை ரசத்துல புதுசை ஊத்த முடியாது, புளிச்சிடும். இப்ப கூட தோசை சுடுறதுக்கு, இட்லி சுடுறதுக்கு மாவெல்லாம் அரைச்சி நீங்க நைட்ல வச்சுட்டு காலையில பாத்தீங்கன்னா அது அப்படியே அதை போல அப்படியே கீழே கட்டுறது போல இருக்கும். நீங்க அதை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்ற கருத்து என்ன? பழசு வேற, புதுசு வேற. நீங்க பழைய உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் புதியதை உருவாக்க வருகிறேன். ஏன்னா நான் ரட்சிப்பை காட்ட போறேன். என்னை பின்பற்றவங்க புது வாழ்க்கையில வாழுவாங்க. நான் இப்ப இவங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். என் நாட்கள் முடிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாள், அவ்வளவுதான். 3.5 வருஷத்துல என் ஊழியம் முடிய போகுது. நான் போயிட போறேன். இன்னைக்கு நான் கற்பித்த என் சீஷர்கள் இருக்காங்க, அவங்க திரும்ப எழும்ப போறாங்க. அவங்க எழுந்து திரும்ப உபவாசிப்பாங்க, வல்லமையான ஊழியத்தை செய்வாங்க. அவங்க அந்த புது வழியை காண்பிப்பாங்க என்று அவர்கள் கேட்டவர்கள் வாய் அடைக்கும்படியாய் இந்த தெளிவான உபதேசத்தை அவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தின சத்தியத்தை தான் இப்பொழுது இந்த பகுதியில் பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல இயேசு அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை அந்த இடத்துல கொடுத்ததை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இப்போ ஏற்கனவே நம் வேதத்துல பல காரியங்களை ஆராய்ந்திருக்கிறோம். மத்தேயு எழுதும் போது கூட சில காரியங்களை அதை குறித்து எழுதுகிறதை, ஒவ்வொரு காரியமும் நம் ஏற்கனவே போடப்பட்ட பகுதிகளிலே ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் பார்த்திருக்கிறோம். இப்போ நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் அவர் விளக்கி சொல்லுகிறதை, பழது புதியது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட மலையில அவர் மறுரூபமாக்கப்படும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவரை பார்த்தோம். ஒரு பக்கம் எலியா நிற்கிறார், இன்னொரு பக்கம் மோசே நிற்கிறார். அப்போ உடனே பேதுரு ஆண்டவர் அப்ரோச் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இயேசு கிட்ட போய் அப்ரோச் பண்றாரு. ஆண்டவர், இந்த மாதிரி எலியாவும் மோசே வந்திருக்கிறாங்க, உமக்கு ஒரு கூடாரம், அவருக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், 3 பேருக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்றத சொல்றாரு. அப்போ உடனே 2வது முறை, முதல் முறை ஞானஸ்தானம் பெற்று அவர் வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. பிதானவர் பேசினார், இவன் என் நேசகுமாரன், நான் இவனில் பிரியமா இருக்கிறேன். இப்ப 2வது முறை பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவன் என் நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னாக்கா, எலியாவும் மோசமும் பழைய ஏற்பாடை குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் நியாய பிரமாணத்தை குறிப்பிடுகிறார், இன்னொருவர் தீர்க்க தரிசன காலங்களை குறித்து குறிப்பிடுகிறார். இது 2 காலமும் முடிந்தது, இப்போது இவருக்கு செவி கொடுங்கள் என்பதாக பிதானவரே சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் போது அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின என்று சொல்ற மாதிரி இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ச்சியாக இன்னும் அநேக காரியங்கள் அங்க நடைபெறுகிறது. அதே பரிசேயர்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த நாட்களில் ஓய்வு நாளை குறித்து சில காரியத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்தில் அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை 23 to 28 வரை நாம் பார்க்கிறோம். அதை நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாக நாம் மார்க்குவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது 23ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். உபவாசத்தை குறித்து அவருடைய யோவானுடைய சீஷரும் பரிசேயரும் உபவாசம் இருந்தார்கள்.
இத பரிசேயர் வந்து சில கேள்விகளை கேட்டு ஆண்டவரை வினாவினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதை குறித்து ஐயா அவர்கள் மிக அருமையாக நம்மோடு கூட பேசினார்கள். இதை சொல்லிவிட்டு ஒரு ஓய்வு நாளிலே கதிர்களை வழியாக அவர்கள் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமானதே. காரணம், ஓய்வு நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, உபாகமம் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 24, 25 வசனம், the book of Deuteronomy chapter 23 verse 24 and 25 ஆண்டவர் ஒரு பர்மிஷன் கொடுத்துக்கிறார். என்னன்னா, நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக கூடாது. இன்னைக்கு போற மாதிரி எனக்கு நிறைய கல்யாண வீட்லயும் சரி, ஆமா, எந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாலும் சரி, சாப்பிட்றதும் இல்லாம கூட இருக்கிறத பேக்கிங்கும் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆமா ஆமா. அது மாத்திரமல்ல, பிறனுடைய விளைச்சல்களில் நீ பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது. கத்தியத்தை அறுத்துற கூடாது அடியோட. நீ கதிர்களை நீ கொய்யலாம், நீ பசிக்கு சாப்பிடலாம். அதுவும் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, திராட்சை தோட்டத்தில் நீ பிரவேசித்தா பிறனுடைய திராட்சை தோட்டம் திருப்தியா சாப்பிடு, ஆனா கூடையிலே ஒன்றும் கொண்டு போகாத. எவ்வளவு வேணுமானா நீ சாப்பிடு, ஆனா பேக்கிங்ல ஏதோ நீ என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போக கூடாது. மத்திய லூக்காவின் புஸ்தகத்துல லூக்கா இதை எழுதும் பொழுது, பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளுக்கு முந்தின நாள் முதல் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில், லூக்கா கொஞ்சம் தெளிவா எழுதுறார், அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்ந்து தங்கள் கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். கையில கதிர்களை வச்சு இப்படி நிமிட்டி சாப்பிட்டாங்களாம். நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவங்களுக்கு பசியா இருந்திருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, பயிர் வழியா போறவங்க சில நேரத்துல நம்ம கூட மாங்காய் செடியா இல்ல ஏதோ ஒரு உடனே கை சும்மா இருக்காது. நம்ம சும்மா இருந்தா கூட கை பழங்களை பார்த்த உடனே பயிர் வழியா போறவங்க அவங்க பசியா இருந்திருப்பாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, எடுத்து கொய்து அதை சாப்பிடுறாங்க. இதையும் குற்றமாக அவர்கள் கண்டார்கள். ஏனென்றால் நியாய பிரமாணத்தின்படி இது குற்றம். நியாய பிரமாணத்தின்படி தான் சொந்த பேச்சு சொந்த வேலையை ஓய்வு நாளிலே செய்யக்கூடாது என்று நியாய பிரமாணம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. 8லிருந்து 10 வரைக்கும் 11 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஓய்வு நாளில என்னென்னலாம் செய்யக்கூடாது. ஆனா 10ஆம் வசனத்துல 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமார்த்தி ஆகிலும் உன் வேலைக்காரனாலும் உன் மிருக வேலைக்காரியாகிலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அது பரிசுத்தமான நாள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே சொந்த பேச்ச பேசக்கூடாது, சொந்த வேலையை செய்யக்கூடாது. இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? ஏன்னா பரிசேயர் எப்பொழுதுமே கூட இருந்து குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள், விவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். அறியாமையினாலே கேட்டா ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், இவர்கள் குற்றம் சாட்டும்படியாகவே அநேக காரியங்களை வினாவினார்கள். உடனே அதற்கு அவர் 25ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் பேசுறார். அதற்கு அவர் இயேசு பேசுறாரு, தாவீதுக்கு உண்டான ஆபத்திலே தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்த பொழுது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்திலே செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத
தெய்வத்து சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஒருவேளை பசியா இருக்கிறான். ஒரு நேரம் பசியா இருக்கும் பொழுது அவன் அபியத்தாரை கேட்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிய என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அத ஆசாரியன் தாவீதுக்கு பிரதித்திரமாக, சமூகத்து அப்பமே தவிர வேறொரு அப்பம் என்கிட்ட இல்ல. தேவ சமூகத்துல இருக்கிற அப்பம் ஆசாரியனுக்குரியது. அது ஆரோனுக்கும் அவள் குமாரர்களுக்கும் ஆசாரிய ஊழியர்களுக்கும் செய்ய வேண்டியது. வேற எதுவும் இல்லைன்னா அதை எங்களுக்கு புசிக்க தாரம்னு கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், இது புசிக்கணும்னா வாலிபர்கள் ஸ்திரீகளோடு சேரக்கூடாது. அப்படி சேராதிருந்தால் நான் கொடுத்திருப்பேன் சொல்றேன். நாங்க 3 நாள் ஆச்சுப்பா நாங்க வீட்டு விட்டு வந்து, வாலிபர்களுடைய ஸ்தானங்கள் மற்ற எல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கிறது, ஸ்திரீகளோடு அவர்கள் கரைப்படவில்லை என்று சொல்லி அதை வாங்கி ஆசாரியர்களே சாப்பிடத்தக்க அந்த சமூகத்தின் அப்பங்களை எடுத்து இவர்கள் சாப்பிட்டார்கள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் வேதத்தை நன்றாக கற்று அறிந்திருந்தார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் கோடிட்டு காண்பித்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தின் காரியங்கள் தான். இன்றைக்கு அநேகர் புதிய பிரமாணம், புதிய கட்டளை, புதிய கிரேஸ் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல விட்டுருவாங்க. ஆண்டவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றத்தான் வந்தார். கோடிட்டு காண்பித்தார். இப்படி செஞ்சிருக்கிறாங்களே, இப்படி சாப்பிட்டாங்களே, அதை நீங்க வாசிக்கவில்லையா அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிந்துவதற்கு ஆண்டவர் கேட்கல. இது இந்த சத்தியம், இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீ என்ன புரிஞ்சு இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நியாய பிரமாணத்தை கற்று தேறினவர்கள் இவர்கள். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, தாவீது பசியா இருந்த பொழுது சமூகத்து அப்பங்களை ஆசாரிகள் தவிர வேற எவரும் புசிக்கலாகாத அத்தியே சாப்பிட்டானே, இது உங்களுக்கு தெரியாதா? அப்போ ஓய்வு நாளிலே இவர்கள் இதை செய்தார்கள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா இதை எழுதும் பொழுது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டார். என்ன எழுதியிருக்கிறது நியாய பிரமாணத்துல? நியாய பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்களே விழாவி ஆண்டவர் கேட்கிற ஒரு சம்பவங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சமூகத்து அப்பங்கள் என்பது தேவனுடைய சன்னிதானத்துல ஆசாரியர்கள் தவிர ஒருவரும் புசிக்கத்தகாத இது காரியங்களை பசியா இருக்கும் பொழுது அதையே வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அதையே அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ தேவன் தமது சீஷர்களை காப்பாற்றி வசனத்துக்கு நேராய், வசனத்தை விட்டு வழி விலகுகளை வசனத்துல தான் அவங்களை நிலைநிறுத்தி ஆண்டவர் நடத்துகிற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வசனங்கள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் தான் இவன் சாப்பிட்டதும் இன்றி மற்றவங்களுக்கு கொடுத்தானே அப்படின்னு சொல்லி 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஓய்வு நாள்ல இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை கடைபிடிக்கிறான். ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கல, மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள். இப்ப யாத்ராகம புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த ஓய்வு நாள்ல எப்படி இருக்கணும்னு சொல்றார். 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடுகளும் உன் கழுதைகளையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளைகளையும் அந்நியனும் இளைப்பாரம் பண்ணவும் ஓய்ந்திருப்பாயாக. அப்ப ஆண்டவர் மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாளை படிச்சார். ஓய்வு நாள் நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு இல்ல, மனுஷன் ஓய்ந்திருப்பதற்காக தான் ஆண்டவர் இதை செஞ்சார் என்று நம்ம பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கூட இன்னும் அடிஷனலா இங்க சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்னன்றா, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆகிலும் உன் குமாரன் ஆகிலும் உன் குமார்த்தி ஆகிலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற யாதொரு மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் இளைப்பாற வேண்டும். இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சவங்க சில பேர் வீட்டுக்கு சர்வெண்ட் மேட் எல்லாம் வருவாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்க லீவு கொடுப்பாங்க.
நீங்களும் வீட்டுல இருங்க. சில பேர் அதையும் விட மாட்டாங்க. வா அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல டபுள் வேலை செய் அப்படின்னு அழைப்பாங்க. ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தா உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் அந்த 7ஆம் நாள் பரிசுத்தமான நாள் தான், ஓய்வு நாள் தான். அதை அவர்களுக்கு இளைப்பாற நாம் கொடுக்க வேண்டாம். ஏசாயாவில் 58ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஆண்டவர், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளாக மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. அப்ப மகிமையாய் அந்த ஓய்வு நாளை ஆண்டவருக்குரிய நாளாக எண்ண வேண்டாம். இக்காலத்துல நம்ம ஓய்வு நாளா நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய முதலாம் நாளிலே இயேசு கல்லறையை விட்டு உயிரோடு கூட எழுந்தார். இந்திய அரசாங்கமும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சண்டேவை வந்து முகமதிய நாடை தவிர மற்ற எல்லா நாடுகளும் சண்டே வந்து ஹாலிடேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக நாம் கருதி கொள்ளுகிறோம். ஆனா வேதத்தின்படி 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். ஆனா ஓய்வு நாளுக்காக மனுஷனை படைக்கல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை ஆண்டவர் படைச்சார். நம்ம அதை ஞாயிற்றுக்கிழமையா எண்ணி இன்றைக்கு நாம் அதை அனுசரித்து வருகிறோம். ஆண்டவர் இதை அவர்களுக்கு வேதத்திலிருந்து தெளிவாக காண்பித்து இப்ப 28ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். வெறும் இந்த நாளுக்கு இல்லப்பா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். ஓய்வு நாளிலையும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், ரெவலேஷன் 1:10 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தம் கேட்டது. கர்த்தருடைய நாள், அந்த நாளுக்கு பேரு வந்து கர்த்தருடைய நாளிலே இவன் ஆவிக்குள்ளாக மாறினான். அப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஓய்வு நாளுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அவருக்குரிய கனத்தை அந்த நாளிலே நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்ற, அந்த நாளை நீ மகிமையின் நாளா எண்ணுவாயாக. அந்த நாளிலே பசியா இருக்கிறவங்க இங்க கொய்து சாப்பிட்டதை நீ பெருசா பேசுறியே, அந்த நாளுக்குரிய கனத்தை நீ செலுத்து. அந்த நாளை நீ மேன்மைப்படுத்த. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு ஆண்டவரா பசிய முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. ஆமா, பசி எடுத்தா அவன் சாப்பிட்டான். அதனால்தான் உபாகம புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, திருப்தியா சாப்பிடலாம், ஆனா பேக்கிங் மாத்திரம் பண்ணி கொண்டு போக கூடாது. அப்போ வசனத்துல தெளிவாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளினுடைய கதிர்களை கொய்தலை குறித்து ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கத்தை, தாவீது சமூகத்தின் அப்பங்களையே அவங்க சாப்பிட்டால 6 அப்பங்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். வாரத்துக்கு ஒரு ஓய்வு நாள் தோறும் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆசாரியர்கள் அதை சாப்பிடுவாங்க. அந்த அப்பங்களையே பசியா இருக்கும்போது சாப்பிட்டாங்களே, இது சாப்பிடுறது என்னப்பா என்று ஆண்டவர் அவர்களுக்கு, பரிசேயர்களுக்கு வசனத்தின் மூலியமாக விளக்கத்தை கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல இந்த 2 காரியமும் இந்த பகுதியில நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உபவாசத்தை குறித்தும், 2வது ஓய்வு நாளை குறித்தும். இது 2 காரியத்தையும் இயேசு விளக்கி சொல்லுகிறதை மார்க்கு தன் சுவிசேஷத்துல பதிவு செய்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து, தேவனுக்கு முன்பதாய் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை அறிந்து தெளிவாய் நடந்து முன்னேறி கடந்து போகும்போது தான் அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி தீய செயல்களுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த பகுதியில மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முற்றிலுமாய் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வரப்போகிற பகுதியில 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடங்க போகிறோம். எனவே வசனத்தை கவனிக்கிற நீங்களும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இரவும் பகலும் இதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்பதாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வேதத்துல நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நேரத்தை வீணாக்காதபடி வசனத்தின் மேல கவனமா இருப்போம், ஆயத்தப்படுவோம்.
ஆயத்தப்படுத்துவோம், ஜெபிப்போம், விழித்திருப்போம், எக்கால சத்தத்துக்கு ஆயத்தப்படுவோம். தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதுவரை நாம் தியானித்து கொண்டு தான் இருப்போம். கர்த்தரோடு கூட நடப்பதுக்கு உங்களை வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய நேரங்கள் எல்லாம் செலவு பண்ணி நம் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வருகிற தேவ ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வர பகுதிகளிலும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பீர்களானால் அநேக வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இதுக்கு முந்தின பகுதிகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வாங்க. மற்றவங்களோடும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கட்டும். ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அப்போ நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இப்போது விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.